ஹலோ மக்களே, இந்த வீடியோக்கான ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ முற்றிலும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது சிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து வேகன்சிஸ் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு இந்த வேலைவாய்ப்பு சென்னைக்காக இருக்கக்கூடிய அதாவது வெள்ளம் அப்படின்ற கூட இடத்துல தான் இந்த நிறுவனம் அமைந்திருக்கு. மெயினான ஒரு விஷயம் ஜென்ரல் ஷிஃப்ட் ஒன்லி. ஸோ நிறைய பேர் வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் பகல் நேரம் மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுங்க, ஏதாவது போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இதை வந்து கொண்டு வந்திருக்கும். ஜென்ரல் ஷிஃப்ட் ஒன்லி, ஐடிடிஏ, டிப்ளமோ, டிகிரி கேண்டிடேட் விண்ணப்பித்து வரலாம். மெயில் கேண்டிடேட் ஒன்லி, சரிங்களா? மற்றும் இது மட்டும் இல்லாமல் இம்மிடியட்டாக யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருக்க பர்சன் இதில் வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக கேளுங்க, சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து சிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னக்கூடிய வெள்ளம்ல இருக்கக்கூடிய சென்னை இமிடியேட் ஹையரிங் செஷன் போயிட்டுருக்கு. ஜென்ரல் ஷிஃப்ட் ஒன்லி. ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படி இருக்க பர்சன் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் சொல்லியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் சிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னக்கூடிய நிறுவனத்தின் நேம் இதுதான். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மற்றும் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்னா லொக்கேஷன் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேர்பையில் இருக்கக்கூடிய வெள்ளம் அப்படின்ற இடத்துல தான் இந்த நிறுவனம் அமைந்திருக்கு. ஸோ இங்கே தான் நீங்கள் ஒர்க்கும் பண்ண போகிறீங்க அண்ட் இன்டர்வியூவும் பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ இன்டர்வியூ ஒரு இடமும் அண்ட் வந்து ஒர்க்கும் ஒரு இடம் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ ஒர்க்கும் உங்களுக்கு அங்கே தான் அலோகேட் பண்ண போகிறாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் எனி ட்ரேட், அதாவது பிக்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல், ஸோ இது முடிச்சினாலும் ஓகே. அதேமாதிரி டிப்ளமோலையும் ட்ரிபிள்இ, இசி அண்டு இஎம்எஸ் அண்ட் இந்த எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஸோ ஓகே. ஸோ எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுவாக நீங்கள் இதில் என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் ஒன்லி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அப் டு ஏஜாக 28, அதாவது 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம். அண்டு மோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 28 மேலே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை எப்போ நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம், சேனலை விசிட் பண்ணுங்கள் வீடியோலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், குவாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதாவது நம்மளோட வேர் ஹவுஸில் ஃபோர் கிளிப்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டரை எடுத்துகிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ், ஒரு மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கர் இருக்காங்க. அண்டு குவாலிட்டி செக்கிங் மெயினான விஷயம் அண்டு ப்ரொடக்ஷனும் இருக்குது, சரிங்களா? சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 டேக் ஹோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அடிஷ்னல் ஒர்க் ஏதாச்சும் இருக்குது, அது இன்க்ரிமெண்ட்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பார்க்குறீங்க மற்றும் இது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸு, ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் கம்பெனி நால்ஸ் பிறகு உங்களுக்கு சேலரின்றத கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எடுத்தால் தான் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அவைலபிள் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து பெனிஃபிட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட் என்ன எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, ஸோ எங்கள் ஏரியாக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் வருதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்டும் வந்து இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் வர தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி அண்ட் மட்டும் இல்லாமல் வண்டலூர், படப்பை, ஒரகடம், அப்புறம் திருவள்ளூர் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் வெள்ளாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறோன்னு நைட்டிங்கில் இருக்கவங்க மட்டும் ஸோ நீங்கள் இது பண்ணலாமா, அப்படி இல்லை நான் வந்து ஒரு 2 days ஆகும் 3 days ஆகுன்றவங்களும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னா பிஃபோராக வெரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜாயினிங் நாட் ஜாயினிங் ஓன் டிசிஷன் எடுங்க. அண்ட் இதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கால் பண்ணி உங்களோட மெயிலும் இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிந்து புரிந்து ஜாயின் கொள்ளுங்க. இது முற்றிலும் ஒரு இலவச வேலைவாய்ப்பு, ஃப்ரீ ஜாப் அப்டேட் திஸ் வீடியோ. அண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்பவுமே கொடுப்போம். வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் ஜாயின் லிங்க் இன்னும் பார்த்தீங்கன்னா பயோவில் இருக்குது. ஸோ அதாவது நம்ம வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் இருக்குது. தினமும் அண்ட் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் மட்டும் இல்லாமல் அப்டேட்கள் பெற பயோவில் உள்ள நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றும் இது போன்ற யூடியூப் சேனலை வந்து
நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் பண்ணிங்க மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நம்ம போகிற வீடியோகள் அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ கைஸ் கண்பா.